அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த புரையீட்டிவினர்களே, வாராந்த மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பாவை ஷேக் சாலிஹ் ஹுமைத் ஹஃபிதுல்லாஹ் நிறுத்தியிருந்தார்கள். 227வது வாரத்துடைய ஹுத்பா. ஹுத்பாவுடைய தலைப்பு முன்னேற்றம் செழிப்பு என்பது ஈமானை இறை விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டுதான் நிகழும் என்ற கருத்திலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய விஷயத்துக்கு பின்னால் நாங்கள் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொன்றை பற்றி மறுபடியும் கேள்வி கணக்கு கேட்கப்படும். அல்லாஹ் செய்வதை பற்றி அல்லாஹ்விடம் யாரும் கேள்வி கணக்கு கேட்க முடியாது என்று சூரா அம்பியா 63வது வசனத்தை ஓதி, பொதுவாக எப்பொழுதுமே நீங்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், தக்வாவை மையப்படுத்தி வாழுங்கள். உறுப்புகளுக்கு முன்னால் உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய கரங்களுக்கு முன்னால், உங்கள் நடவடிக்கைகளுக்கு முன்னால் நாவை நீங்கள் நடவடிக்கை எடுக்க முன்னால் நாவை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். தூய்மையானவற்றை பேசுங்கள். மக்களோடு கண்ணால் காண்பவற்றை வைத்து எடை போட்டு வாழுங்கள். காதால் கேள்விப்படுகின்ற விடயத்தை கொண்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய சகோதரர்களை பற்றி தவறான பேச்சுக்கள் நீங்கள் கேள்விப்பட முன்னர் நீங்கள் உங்களுடைய சகோதரிடம் நேரடியாக நீங்கள் விஷயத்தை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். பொதுவாக உங்களுடைய சகோதரர் நலன் வையுங்கள். உங்களுடைய கெட்டணங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். பொதுவாக ஒரு பிரிவினை ஏற்பட்டாலும் பிரச்சனை ஏற்பட்டாலும் இரகசியங்களை பாதுகாப்பது உண்மையான ஒரு ஒழுக்கமான ஒரு நட்பண்பு. அதே போன்று உங்களை சந்திக்க விரும்பாதவர், உங்களை வெளியே உள்ளே அனுமதிக்க, உங்களை யாருடைய கதவை தட்டி நீங்கள் வீட்டுக்குள் செல்ல அனுமதி கேட்கும்பொழுது அவர்கள் உங்களை உதாசீனம் செய்கிறார்கள், கவனீனமாக ஒதுக்குகிறார்கள். அவரோடு மீண்டும் மீண்டும் தட்டி கொண்டிருக்க வேண்டாம். அதே போன்று உங்களுடைய சகோதரர்களை உண்மையான சகோதரத்துவத்தை கொண்டு வென்று கொள்ளுங்கள், சம்பாதித்து கொள்ளுங்கள். நடித்து சம்பாதிக்க வேண்டாம். உண்மையான நட்பை கொண்டு சம்பாதியுங்கள். எப்பொழுதுமே பிறருக்கு எதை நீங்கள் ஊட்டுகிறீர்கள் உங்களுக்கு அது போன்ற பதில் தான் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் நல்லதை சரியானதை சொல்லட்டும். நிச்சயமாக ஷைத்தான் மத்தியில் பிணக்கு ஏற்படுத்துகிறான். ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க விரோதி. இஸ்ரா 53 ஓதிமா. முஸ்லிம்களை ஈமான் வணக்க வழிபாடு, பூமியை நாங்கள் செழிப்பாக்குவது, புனர் நிர்மாணம் செய்வது, இது அனைத்துமே ஒன்றுக்கொண்டு கலந்த அடிப்படை அம்சங்கள். ஈமான் வேண்டும், இபாதத்து வேண்டும். அதே போன்று அதன் மூலம் பூமியை நாங்கள் செழிப்பாக்குவது, புனர்த்தாவனம் செய்ய வேண்டும். அல்லாஹ் உங்களை பூமியிலே படைத்து உருவாக்கி உங்களை அதிலே பூமியை செழிப்பாக்குவதற்காக உங்களுக்கு ஆயுளை தந்து வாழ வைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் பூமியை நிர்வகிக்கக்கூடிய உங்களை ஆக்கியிருக்கிறான். சூரா ஹூத் 61. முஸ்லீம் எப்பொழுதுமே எந்த விதமான செழிப்பான பணிகளை மேற்கொண்டாலும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்காக வேண்டி செய்வான். தனக்கும் தன்னுடைய அடியார்களுக்கும் பயனுள்ள செயல்களை தான் செய்வான். அதன் மூலம் அவன் அடியார்களுக்கும் தன்னுடைய ஊர் மக்களுக்கும் ஊருக்கும் பிரயோசனமுள்ள விடயங்களை அவன் அதற்கு லாபமாக ஏற்றுவான். அதிலே அவன் முதலீடு செய்வான். ஈமான் எப்பொழுதுமே நல்லமலோடு சேர்ந்து கலந்து ஒன்று பிணைந்திருக்கிறது. ஈமான் கொண்டு நல்லமல் செய்யக்கூடியவர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அதே போன்று குர்ஆன் ஓதும் பொழுதும் பிஸ்மி ரப்பிக், ரப்புடைய பெயரால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வி ஞானம் எப்பொழுதுமே பாருங்கள், ஈமானும் நல்லமலோடு சேர்ந்திருக்கிறது. ஈமான் சாலிஹான அமல், குர்ஆனுடைய ஓதல் படிப்பு, அதே போன்றது சார்ந்த விடயங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு என்று சூரா அலக் 1வது வசனத்திலே. அதே போன்று கல்வி ஞானம் எல்லாம் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு இணைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் எல்லாம் அறிவு ஞானம் படைத்த மார்க்க அறிஞர்கள், ஆன்மீக அறிவுப்பட்டவர்கள். ஈமான் எப்பொழுதுமே புத்திக்கு ஒரு தலைமைத்துவம் வைக்கின்ற வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. எப்பொழுதுமே புத்தி அத்துமீறாமல், தனக்குத்தானே கட்டுப்படாமல் ஈமான் கட்டுப்படுத்தும். புத்தியை, பகுத்தறிவை கட்டுப்படுத்தும். ஈமான் எப்பொழுதுமே இல்மை வரையறுக்கும். அது எப்பொழுதுமே மனித இனம் அழிந்து போகின்ற எதிர்மறையான அழிவு பாதைகளிலே அந்த அறிவு இட்டு செல்லாமல், முஸ்லீம்கள் போது குர்ஆன், கண்ணியமான குர்ஆன் இருக்கிறது. முன்னே உம்மத்தை பற்றி, சமுதாயத்தை பற்றி பேசியிருக்கிறது. அவர்களுக்கு என்ன நடந்தது, அவர்கள் எவ்வளோ பலம் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தும், எவ்வளோ பூமியிலே ஆதிக்கம் வளங்கள் உள்ளவர்களாக இருந்தும் அவருடைய அழிவுக்கு என்ன காரணம், பின்னர் அழிந்தார்களே என்ன காரணம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக பேசியிருக்கிறான். பாருங்கள், ஆத் கூட்டம் எவ்வளவு பலசாலியில் இருந்தார்கள் என்று சொல்லும்பொழுது, பெரும் தூண்கள் உள்ள, பெரும் சக்தி உள்ள அந்த ஆத் கூட்டம் எப்படி அவர்கள் போன்று அதுக்கு முன்னால் பூமியில் யாரும் படைக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட சக்தி உள்ள ஒரு ஃபஜ்ர் 7-8 வசனங்கள். அதே போன்று அது மிகவும்
ஆதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது பின்னால் அவருடைய முடிவு இறுதி கட்டத்திலே அவர்கள் பூமியிலே ஆத் கூட்டத்தார்கள் பூமியிலே பெருமை அடித்தார்கள், அகங்காரம் கொண்டார்கள், எந்த ஒரு தகுதியும் இல்லாமல். எங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் யார், எங்களை விட பலசாலிகள் யார் என்று சவால் விட்டார்கள். அவர்கள் பார்க்கவில்லை அல்லாஹ் அவர்களை விட பலசாலிகளை படைத்து அவர்களையும் அல்லாஹ் அளித்திருக்கிறான். எங்களுடைய அத்தாட்சியில் அவர்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள் என்று அவருடைய முடிவு எனவே அழிவாக அமைந்தது. ஃபுஸ்ஸிலத் 15வது வசனம். அவருடைய பலம், அவருடைய ஆற்றலுடைய வலிமை, சக்தி, அவருடைய திறமைகள் எல்லாம் அவர்களை ஏமாற்றிவிட்டது. ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள், ஈமானிய அழைப்பு பிரச்சாரத்தை மறுத்தார்கள், பெருமை அடித்து அகங்காரம் கொண்டதன் காரணமாக. எனவே அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு புறக்கணித்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பித்து வாழக்கூடியவர்கள் அழிவு நாசத்திலே இருள்களிலே தான் மூழ்கி இருப்பார்கள். அவர்களுக்கு எவ்வளவுதான் அறிவு, ஞானம், கல்வி, வளங்கள், சக்திகள் கொடுக்கப்பட்டாலும் ஈமான் இல்லையா, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லையா, மறுமையுடைய நம்பிக்கை இல்லையா, அவர்கள் இருளில் தான் மூழ்கி கிடக்கிறார்கள். எனவே நம்முடைய அத்தாட்சிகளை பொய்ப்பித்தவர்கள் அவர்கள் செவிடர்கள், அவர்கள் வாய் பேச முடியாத ஊமையர்கள், இருளிலே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். நாம 19 வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் முன்னோக்கி பேசுகின்ற பொழுது, இது ஒரு வேதம், இதை நாங்கள் உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறோம், இதன் மூலம் நீங்கள் மக்களை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் வெளியாக்குவதற்கான. எனவே குர்ஆன் இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் வெளியாக்குவதற்கு அனுப்பப்பட்டது. ரப்புடைய அனுமதிப்படி, கட்டளைப்படி. இப்ராஹிம் 1வது வசனம். அதேபோல் சூரா ஹதீத் 9வது வசனத்தினர்கள் அல்லாஹ் எப்படிப்படும் தன்னுடைய அடியானாகி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சிகள் இறக்கினான். அவர்கள் உங்களை, மனிதர்களாகிய உங்களை இருள்களிலிருந்து ஒளியின் பக்கம் உங்களை வெளியாக்கி இட்டுச் செல்வதற்காக வழிகாட்டுவதற்காக. எனவே பலம், சக்தி என்பது ஈமானை பொறுத்து, தக்வாவை பொறுத்து அமையும். பொதுவாக வெற்றி, அதே போன்று நிரந்தரமான வெற்றிகளை அமைப்பு அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை நாங்கள் மதிப்பதன் மூலம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிப்பதன் மூலம். பொதுவாக எவ்வளவுதான் பலம் வாய்ந்த அறிவு ஞானங்கள், கல்வி ஞானங்கள் இருந்தாலும், கண்டுபிடிப்புகள், தொழில்நுட்பங்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் கண்டுபிடிப்புகள் முன்னேறினாலும், எவ்வளவு தொழில்நுட்பங்கள் முன்னேறினாலும், அது சந்தோஷமான வாழ்க்கையை அந்த தொழில்நுட்பங்களோ அந்த அறிவுசார் விடயங்களோ வெறுமனை ஈமான் இல்லாமல் கொண்டு வர முடியாது. இழக்கப்பட்ட நிம்மதியை, நாம் தேடும் மன அமைதியை கொண்டு வர முடியாது. முஃமினான ஒரு அடிமை இன்னொருவருக்கு அடிமையாக இருக்கின்றவர் மூமினாக இருக்கிறார். அவர் முஷ்ரிக்கை விட சிறந்தவர். அந்த முஷ்ரிக் உங்களுக்கு வியப்புக்குரியவராக இருந்தாலும், பக்ரா 221. எனவே அடிமைத்தனத்தோடு மூமினாக இருப்பது சிறந்தது. ஈமான் கலக்கும் பொழுது அடிமைக்கும் சிறப்பு தான். சுதந்திரவானாக இருக்கிறார், ஷிர்கோடு இருக்கிறார், இணைவைப்போடு இருக்கிறார், அவரை விட அடிமையாக உள்ள முஃமின் இறை விசுவாசி சிறந்தவர். எனவே ஆன்மீகம், ஈமான், தக்வாவை வைத்து தான் மதிப்பும் சிறப்பும் உயர்வும். எனவே பொதுவாக இந்த தீனில் எங்களுக்கு கல்விகளை, அறிவுகளை, தொழில்நுட்பங்களை, உற்பத்திகளை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி பேசுகின்ற ஒரு அமைப்பு கிடையாது. எப்பொழுதுமே அந்த துறை வளர்வதை இஸ்லாம் கொச்சைப்படுத்தி தாழ்த்தி பேசாது. அது அல்லாஹ் கொடுத்த அறிவுகள் தான். என்றாலும் அவருடைய அந்தஸ்தை, மதிப்பை குறைத்து பேசுவதல்ல. என்றாலும் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், பரிசுத்தம், மன தூய்மை, ஆத்ம சாந்தி அனைத்துமே வஹியுடைய அந்த பிரகாசம், வஹியுடைய ஞானம், குர்ஆன் அந்த சார்ந்த ஞானங்களை கொண்டுதான் மனிதனுக்கு நேர்வழி, மனிதனுடைய வழியில் ஒளி ஏற்படும், பரிசுத்தம் ஏற்படும், மனம், அவருடைய ஆத்மா சுத்திகரிக்கப்படும் என்பதை நாம் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முஸ்லிம்களே, பொதுவாக இன்று பொதுவாக கல்வித்துறைகள், அறிவுசார் விடயங்கள், முன்னேற்றங்கள், எப்படி கல்வீடுகள், ஆடம்பரமான வீடுகள் என பல முன்னேற்றங்கள், அதே போன்று உயர்ந்த கட்டிடங்கள், கட்டிடக்கலைகள் முன்னேறி இருக்கின்றன. அதே போன்று சாதனங்கள், ஊடகங்கள் முன்னேறி இருக்கின்றன. வரலாற்றிலே எப்பொழுதுமே ஏற்கனவே நாங்கள் முன்னோர்கள் மிருகங்களிலே பயணித்தவர்கள், நவீன வாகனங்களிலே பயணிப்பது, விமானங்களிலே பயணிப்பது, போக்குவரத்து சேவைகள் மிக துரிதப்படுத்தப்பட்டிருப்பது, முன்னேற்றம் அடைந்திருப்பது, அதே போன்று தபால் துறை முன்னேறி இருப்பது, இப்படியான விடயங்கள். முன்னால் தபால் போய் சேர்வதற்கு நீண்ட காலங்கள் எடுக்கும், கால்நடையில் செல்ல வேண்டும், கொண்டு போய் கொடுக்க வேண்டும். மிக சீக்கிரமாக வினாடி கணக்கிலே தபால் பரிமாற்றம் நடக்கிறது, தபால் துறை முன்னேறி இருக்கிறது. அதே போன்று டிஜிட்டல் மீடியான்னு சொல்லக்கூடிய அப்படியான வளங்கள் எல்லாம் பெருகி இருக்கின்றன, கண்டுபிடிப்புகள் முன்னேறி இருக்கின்றன. மக்கள் மிக இலகுவான முறையிலே பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ராகத்தான சௌகரியமான விடயங்கள் எல்லாம் வந்திருப்பது. இது ஈமானுக்கு பகரமாக உள்ளதல்ல. ஈமானை இழந்து இவைகளை நாம் பயன்படுத்தி நிம்மதி அடைய முடியாது. ஈமானோடு இது கலக்க வேண்டும், ஈமானோடு இதை நாங்கள் பாவிக்க வேண்டும். அதே போன்று ஈமானுக்கோ மன பரிசுத்தத்துக்கோ மனிதனை மதிப்பதற்கோ மனிதனுடைய கண்ணியங்களை நடப்பதற்கோ இந்த சாதனங்கள் காரணமாக அமைய முடியாது. எனவே இவைகள் ஈமானுக்கு பகரமாக, ஈமானை விட ஒருபடி முன்னேறியவைகள் நாங்கள் மதிக்க முடியாது. ஈமான் மனிதனுடைய ஆத்ம பரிசுத்தம், ஆத்மாவுடைய தூய்மை, அது மனிதனுடைய மதிப்பு, மரியாதை. இதன் மூலம் அது ஈமானோடு கலந்து இவைகள் பயன்படுத்தப்படும் பொழுதுதான் அவருடைய பெருபேற்றை நாங்கள் சரியாக கண்டுகொள்ளலாம்.
பண்பாடு ரீதியாக, மனித உரிமைகள் ரீதியாக. அதே போன்று பாருங்கள், எப்பொழுதும் இவ்வளவு சாதனங்கள் முன்னேறியும் மனிதனுடைய குணங்கள் மோசமடைந்து போகின்றன, மனித உரிமைகள் மீறப்படுகின்றன, போர்கள், யுத்தங்கள் நடக்கின்றன, சேதங்கள் ஏற்படுகின்றன, மக்கள் ஒதுக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், வறுமை தலைவிரித்தாடுகிறது, ஆதிக்கம், அதிகாரம் மக்களுக்கு எதிராக செலுத்தப்படுகிறது, தனித்துவமாக இயங்குகின்ற தன்னியக்க செயல்பாடு அதிகப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு கணிப்பீடுகள் மக்கள் மதிப்பீடு செய்வதுடைய வேறுபாடுகள், வித்தியாசங்கள் ஒன்று கொண்டு முரண்படுகின்றன. எனவே இப்படியான விடயங்கள் சாதனங்கள் மூலம் அடைய முடியும் என்றிருந்தால் நிம்மதி இருக்க வேண்டும், சண்டைகள் சச்சரவுகள் இல்லாமலாக வேண்டும், பசிப்பட்டினி இல்லாமலாக வேண்டும், பொருளாதார நெருக்கடி இல்லாமலாக வேண்டும், மனித உரிமைகள் பேணப்பட வேண்டும். இவ்வளவு அறிவுகள், ஞானங்கள், சாதனங்கள் முன்னேறியும் இந்த அநியாயங்கள் எல்லாம் நடக்கின்றன என்றால் ஈமான், ஆத்மீகம், ஆத்ம பரிசுத்தம், பண்பாட்டு வீழ்ச்சியினால் தான் இது ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாதனங்கள், கல்வி, அறிவு முன்னேற்றங்கள், கண்டுபிடிப்புகளுடைய முன்னேற்றங்கள், இப்படியான துறைகள் முன்னேறுவதனால் இந்த நிம்மதியும் மன அமைதியும் சந்தோஷமான சுபிச்சமான வாழ்க்கை கிடைக்கும், கண்ணியம் கிடைக்கும் என்று நாம் ஒருபொழுதும் எதிர்பார்க்க முடியாது. கண்ணியம் அல்லாஹ்வுக்கு சொந்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரியது, மூமின்களுக்கு உரியது. எனவே ஈமானை வைத்து கண்ணியம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். பொதுவாக வஹ்யுடைய பிரகாசம், ஒளி, அது மிகவும் உன்னதமான ஒளி, உயர்ந்த ஒளி, பெருமதியானது. ஒரு மூமின் மீது கட்டாய கடமை அவர்களுடைய பெருமதியை, வஹ்யுடைய பெருமதி வழங்க வேண்டும், அவருடைய அந்தஸ்தை வழங்க வேண்டும், பலத்தை வழங்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த சடவாதங்களுக்கு முன்னால், இந்த மெட்டீரியல்ஸுக்கு முன்னால், சாதனங்கள், இந்த ஜடப்பொருட்களுக்கு முன்னால் இந்த ஈமானை துச்சமாக மதித்து விடக்கூடாது. எப்பொழுதுமே ஈமான் சார்ந்த விடயங்களை மதித்து அதை முதன்மைப்படுத்தி ஒரு மூமின் வாழ்வது கடமை. நாங்கள் உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட இந்த வேதம் இருக்கிறதே, அதை பற்றி உங்களுடைய உள்ளத்தில் அதிருப்தி ஏற்படக்கூடாது, உங்களுடைய எந்த நெருக்கடியும் ஏற்படக்கூடாது. அதன் மூலம் நீங்கள் உபதேசம் செய்வதற்காக இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மூமின்களுக்கு ஒரு ஞாபகமூட்டலாக, உபதேசமாக, புத்திமதியாக இறக்கப்பட்டிருக்கிறது. 6 2 வசனம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவங்களை பாதுகாக்க வேண்டும். ஈமான் இருக்கிறது, அது புத்தியை, அறிவை கட்டுப்படுத்தி வழிநடத்தும், சரியான முறை வழிநடத்தும். எப்பொழுதுமே அது அறிவு, கல்வி, ஞானங்களை எப்பொழுதுமே விசாரித்து சரிபிழைகளை திருத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் போன்று அது செயல்படும். எப்பொழுதுமே புத்தி ஈமானை விட்டும் பெறுகின்ற பொழுது மனித கட்டமைப்பு சீர்குலையும், அழிந்துவிடும். மனிதனுடைய செழிப்பு, முன்னேற்றம் அழிந்துவிடும். புத்தி எப்பொழுதுமே புத்தி அறிவும் புத்தியும் எப்பொழுது ஒரு வீண் விளையாட்டாக எடுக்கப்படும், அப்பொழுது சத்தியம் அசத்தியம் மத்தியில் உள்ள திரைகள், சத்தியம் அசத்தியம் நல்லது கெட்டதெல்லாம் ஒன்று கொண்டு கலந்துவிடும். அநீதியும் நீதியும் ஒன்று கொண்டு அது கலந்துவிடும். எப்பொழுதுமே கணிப்பீடுகள் எல்லாம் வித்தியாசப்படும், மக்களுடைய பார்வை வித்தியாசப்படும். எப்பொழுதுமே ஆட்சி, அரசாங்கம், அதிகாரங்கள் எல்லாம் பெரும் அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக, சுயநலம் உள்ளதாக மாறிவிடும். எனவே பொதுவாக ஈமானையும் அறிவு ஞானத்தையும் கொண்டுதான் உலகத்துடைய நிர்வாகம், உலகத்துடைய புனருத்தாபனம், புனர் நிர்மாணம், செழிப்பு உண்டாகும், சீரமையும். எனவே சரியான வழியிலே அந்த புகையிரதம் பயணிப்பது போன்று சரியான ஓடுபாதையிலே அது பயணிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடயங்களை ஆதிக்கம் செலுத்தக்கூடியவன், விடயங்களை கட்டுப்படுத்தக்கூடியவன், பொறுப்புதாரி. எனவே அவன் அதிகமான மக்களுக்கு இது விளங்குவதில்லை. தன்னுடைய விடயங்களை கட்டுப்படுத்தும் உரிமை உள்ளவன் அல்லாஹ். அதே போன்று முதலாவது பெரிய கட்டத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எங்களுடைய ஏவலிலிருந்து உங்களுக்கு நாங்கள் ரூஹை, உயிரோட்டம் உள்ள ஒரு வேதத்தை நாங்கள் இறக்கியிருக்கிறோம். உங்களுக்கு வேதம் என்று தெரியாமல் இருந்தது, ஈமான் என்று தெரியாமல் இருந்தது. என்றாலும் அதை நாங்கள் அந்த வேதத்தை ஒரு ஒளியாக, ஈமானை ஒரு ஒளியாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். அதன் மூலம் நாடியவர்களுக்கு, அடியார்களிலே நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறோம். நிச்சயமாக நீங்கள் நேரான வழியை காட்டுகிறீர்கள். எப்படியான நேரான வழி? யாருக்கு வானங்கள் பூமியுடைய ஆட்சி சொந்தமோ அப்படியான அல்லாஹ்வுடைய வழி. எனவே அல்லாஹ்வின் பக்கம்தான் காரியங்கள் அனைத்தும் மீளும் சென்றடையும் என்று சூரா ஷூரா 52 வசனங்களை ஓதி இஸ்திக்பார் செய்து பரக்கத்துக்காக துஆ செய்து முதலாவது குத்பா முடித்துவிட்டு இரண்டாவது குத்பா அம்சல்வாத்தா கொலைசுக்கு பின்னால் முஸ்லீம்களே பொதுவாக உலகத்துடைய நிர்வாகம், செழிப்பு ஏற்படுவதும், வீழ்ச்சி ஏற்படுவதும், முன்னேற்றம் ஏற்படுவதும், வீழ்ச்சி ஏற்படுவதும் மனிதனோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை இந்த பூமியுடைய நிர்வாகத்தை, பூமியை புனர் நிர்மாணம் செய்வதற்காக, செழிப்பாக்குவதற்காக, நிர்வாகம் செய்வதற்காக அனுப்பியிருக்கிறான். எனவே பொதுவாக ஒரு சமூகத்துடைய முன்னேற்றம், பின்னேற்றம் என்பது மனிதனோடு சம்பந்தப்படுகிறது. மனிதன் பொதுவாக ஒரு ஆத்ம ரீதியான, மன ரீதியான மாற்றங்கள் மனிதனிடம் ஏற்படும் பொழுதோ அது வெளிரங்கத்திலும் அவனுடைய மாற்றமான செயல்கள் வெளியாகும். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு கூட்டத்தார் தாங்களே தன்னுடைய ஆத்மாக்களை, மனசை, உள்ரங்கத்தை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அவர்களை மாற்ற மாட்டான், சீரமைக்க மாட்டான் என்ற சூரா ராதுடைய பயனர் சென்றனர். இனி அல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை என்னவென்றால் பூமியிலே நல்லது நிலைத்திருக்கும்,
பயனுள்ளது நிலைத்திருக்கும், மனிதர்களுக்கு பயனுள்ளது நிலைத்திருக்கும், பயனற்றது அழிந்து நாசமாகிவிடும், முகவரி இல்லாமல் போய்விடும். குப்பை கூலங்கள் இருக்கிறதே பயிர்கள் அடிபட்டு சருகுகளாக சென்றுவிடும். மக்களுக்கு பயனளிக்கக்கூடியது பூமியில் நிலைத்திருக்கும். சூரராத் 17 தோழினர்கள். நீங்கள் புறக்கணித்தால் வேறு உங்கள் அல்லாத வேறு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். உங்களுக்கு பகரமாக அவர்கள் உங்களைப் போன்று இருக்க மாட்டார்கள், சீரும் சிறப்புமாக செயல்படுவார்கள். சூரா 38 என்ற ஆயத்தை ஓய் தக்கோடு நடந்து கொள்ளுங்கள். பொதுவாக சீர்திருத்தம் நல்ல சரியான ஈமானை கொண்டுதான் முன்னேற்றமும் சீர்திருத்தமும் ஏற்படும். அதுதான் உண்மையிலே அது மனதிலே உண்மை, மன தூய்மை, அமானிதத்தை கொண்டு பதிக்கப்பட்ட பேணுதலை கொண்டு, பக்குவத்தை கொண்டு, தன்னைத்தானே சுய விசாரணை செய்வதை கொண்டு, தன்னுடைய மன ஊசலாட்டங்களை கட்டுப்படுத்துவது கொண்டு, எப்பொழுதுமே சத்தியத்தை உண்மையை தேர்ந்தெடுப்பதை முதன்மைப்படுத்துவதை கொண்டு, தூர பார்வை விசால மனப்பான்மையை கொண்டும், மன தைரியங்கள், தூர இலக்கு அடைய வேண்டிய லட்சியம், அதே போன்று கொடைத்தன்மை, அர்ப்பணிப்பு, தியாக உணர்வு, பணிவு, நிலையான ஸ்திரமான போக்கு, போதுமென்ற மனம், அதே போன்று கேட்டு வழிபட்டு நடக்கின்ற பண்பு, ஒழுங்கமைப்பு, சீரமைப்பாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற இப்படியான பண்புகளை மையப்படுத்தி தான் ஒரு ஆத்மா இயல்பு நிலை அடைய முடியும். ஈமானுடைய தொடர்போடு அந்த ஆத்மா சீரமைய முடியும் என்ற அந்த கருத்தோடு சலவாத் துஆவோடு ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளிக்காக விளம்பர தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.